வணக்கம். இன்றைய நாளில் நடந்த முக்கிய நிகழ்வுகளை விரைவாகவும் சுருக்கமாகவும் மின்னல் செய்திகளில் பார்க்கலாம். பெஞ்சல் புயலால் பாதிக்கப்பட்ட 18 மாவட்ட விவசாயிகளுக்கு 498 கோடியே 80 லட்சம் ரூபாய் நிவாரணம் வழங்க முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் உத்தரவிட்டுள்ளார். கடந்த நவம்பர் மற்றும் டிசம்பர் மாதங்களில் பெஞ்சல் புயலால் கடலூர், விழுப்புரம், கள்ளக்குறிச்சி, தருமபுரி, கிருஷ்ணகிரி ஆகிய மாவட்டங்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டன. இதில் அரசின் கணக்கெடுப்பின்படி 3,23,000 ஹெக்டரில் விளைநிலங்கள் மற்றும் தோட்டப்பயிர்கள் சேதமடைந்தன. இதற்கான நிவாரணமாக 5,18,783 கோடி விவசாயிகள் பயன்பெறும் வகையில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் இந்த நிவாரணத்தை அறிவித்துள்ளார். திருச்சி, மதுரையில் டைட்டல் பூங்காக்கள் அமைக்க சென்னை தலைமைச் செயலகத்திலிருந்து காணொலி மூலம் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அடிக்கல் நாட்டினார். கடந்த 2022 செப்டம்பர் 16 அன்று முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் மதுரையில் டைட்டல் பார்க் அமைக்கப்படும் என அறிவித்தார். இந்நிலையில் இன்று திருச்சி, மதுரையில் டைட்டல் பூங்காக்கள் அமைக்க அடிக்கல் நாட்டப்பட்டது. மேலும் இன்று தமிழ்நாட்டில் சிறந்த 10 கைவினை கலைஞர்களுக்கு பூம்புகார் மாநில விருதுகளை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் வழங்கினார். 65 வயதுக்கு மேற்பட்ட 9 கைவினை கலைஞர்களுக்கு வாழும் கைவினை பொக்கிஷம் விருதுகள் வழங்கப்பட்டன. மத்திய மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டுத்துறை அமைச்சர் அன்னபூர்ணா தேவிக்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கடிதம் எழுதியுள்ளார். அந்த கடிதத்தில் தமிழ்நாடு அரசின் நலத்திட்டங்களை சிறப்பாக செயல்படுத்திட மத்திய அரசின் பங்கு தொகையை வழங்கிட வேண்டும் என்று கேட்டுக் கொண்டுள்ளார். குறிப்பிட்ட காலத்திற்குள் பங்கு தொகையை விடுவித்திட வேண்டும் எனவும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தனது கடிதத்தில் வலியுறுத்தியுள்ளார். பிரதான் மந்திரி மாத்ரு வந்தனா யோஜனா திட்டத்தில் ஒன்றிய அரசின் பங்கு 184 கோடி நிலுவையில் உள்ளது எனவும் முதலமைச்சர் எழுதிய கடிதத்தில் குறிப்பிட்டுள்ளார். தேசிய கல்விக் கொள்கையை ஏற்றால் மட்டுமே நிதி வழங்கப்படும் என மத்திய கல்வி அமைச்சர் கூறியதை எதிர்த்து திமுக கூட்டணி கட்சிகள் சென்னை பாரிமுனையில் ஆர்ப்பாட்டம் நடத்தினர். சென்னை பாரிமுனையில் உள்ள மத்திய சுங்கத்துறை அலுவலகம் அருகே நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் அமைச்சர்கள் அன்பில் மகேஷ், சேகர்பாபு மற்றும் செல்வ பெருந்தகை, முத்தரசன், திருமாவளவன், வைகோ உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர். அப்போது மறுக்காதே மறுக்காதே, தமிழக கல்வித்துறைக்கு நிதி ஒதுக்க மறுக்காதே போன்ற வாசகங்கள் அடங்கிய பதாகைகளை கையில் ஏந்தி மத்திய அரசுக்கு எதிராக கோஷங்கள் எழுப்பப்பட்டன. தமிழ்நாடு இன்னொரு மொழிப்போரை சந்திக்க தயங்காது என மத்திய அரசுக்கு துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் எச்சரிக்கை விடுத்துள்ளார். கல்வி நிதி தர மறுக்கும் மத்திய அரசை கண்டித்து சென்னை மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் எதிரில் திமுக கூட்டணி கட்சிகள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இதில் கலந்து கொண்டு பேசிய உதயநிதி ஸ்டாலின் மத்திய அமைச்சர் தர்மேந்திர பிரதான் வெளிப்படையாக மிரட்டியிருப்பதாகவும் மத்திய அரசின் மிரட்டலுக்கு தமிழகம் அடிபணியாது என்றும் மிரட்டலுக்கு அஞ்ச மாட்டோம் என்றும் தெரிவித்தார். கல்விக்கு ஆபத்து வந்திருப்பதாக கூறிய உதயநிதி உங்க அப்பா பணத்தை கேட்கவில்லை என்றார். மத்திய அரசின் தேசிய கல்விக் கொள்கையை ஏற்க முடியாது என திட்டவட்டமாக தெரிவித்துள்ள பள்ளிக் கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ், ஹிந்தியை திணித்தால் முதலமைச்சர் தலைமையில் மீண்டும் ஒரு மொழிப்போர் வெடிக்கும் என எச்சரித்திருக்கிறார். மும்மொழிக் கொள்கையை ஏற்றுக்கொண்டால்தான் கல்வி நிதி வழங்கப்படும் என கூறும் மத்திய அமைச்சர் தர்மேந்திர பிரதானை கண்டித்து சென்னையில் நடந்த ஆர்ப்பாட்டத்தில் பேசிய அன்பில் மகேஷ் 40 லட்சம் தமிழக மாணவர்களின் எதிர்காலத்தை மத்திய அரசு அளிப்பதாக சாடினார். உங்கள் அப்பன் வீட்டு பணத்தையா கேட்கிறோம் என வினவிய அன்பில் மத்திய அரசின் ஹிந்தி திணிப்பை ஏற்க முடியாது என திட்டவட்டமாக தெரிவித்தார். வெளிநாட்டில் படிக்கச் சென்ற ஒருவர் வாயை திறந்தாலே பொய்தான் என அண்ணாமலையை மறைமுகமாக சாடினார் அன்பில் மகேஷ். மத்திய அரசுக்கு எதிராக வரிகொடா இயக்கத்தை துவங்குவோம் என
தமிழக வாழ்வுரிமை கட்சி தலைவர் வேல்முருகன் எச்சரித்துள்ளார். மத்திய அரசின் மும்மொழி கொள்கையை எதிர்த்து சென்னையில் நடைபெற்ற போராட்டத்தில் பேசிய அவர், மத்திய அரசுக்கு சரியான சவுக்கடி கொடுக்க NLCக்கு எதிராக போராட முதலமைச்சர் அனுமதிக்க வேண்டும் என்றார். மேலும் நாடாளுமன்றத்தில் தமிழக எம்பிக்களுடன் மோதலில் ஈடுபட்ட நிர்மலாவுக்கு கண்டனம் தெரிவித்த வேல்முருகன், தயிர் சாதம் சாப்பிடும் உங்களுக்கு இவ்வளவு கோபம் என்றால் நல்லி எலும்பு சாப்பிடும் தங்களுக்கு எவ்வளவு கோபம் வரும் என்றும் ஆவேசம் தெரிவித்தார். மும்மொழி கொள்கை ஒரு மோசடி கொள்கை என நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் விமர்சித்துள்ளார். விக்கிரவாண்டியில் செய்தியாளர்களை சந்தித்த சீமான், தாய்மொழி தமிழ் பயன்பாட்டு மொழியாக ஆங்கிலம் இருக்கிறது, எதை வேண்டுமானாலும் படிப்பேன், அது எனது விருப்பம் என்றார். மும்மொழி கொள்கையை கடைபிடித்தால்தான் நிதி ஒதுக்குவோம் என்பதை ஏற்க முடியாது என்றார். மேலும் ஹிந்தி படித்தால்தான் தேசப்பற்று வருமா, பசி பட்டினி தீருமா எனவும் அண்ணாமலைக்கு சீமான் கேள்வி எழுப்பினார். மும்மொழி கொள்கையை வலியுறுத்தி மார்ச் 1 முதல் தமிழ்நாடு முழுவதும் கையெழுத்து இயக்கம் நடத்த உள்ளதாக பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் 30 லட்சம் மாணவர்கள் ஹிந்தி படிப்பதாக அண்ணாமலை தெரிவித்திருந்தார். அதற்கு தமிழ்நாடு அரசு மறுப்பு தெரிவித்திருந்தது. இந்நிலையில் சென்னை கமலாலயத்தில் செய்தியாளர்களை சந்தித்து பேசிய அண்ணாமலை இதுகுறித்து விளக்கம் அளித்தார். அப்போது படூரில் தாவேகா தலைவர் விஜய் நடத்தும் விஜய் வித்யாசிரம் என்ற CBSE பள்ளியில் ஹிந்தி மொழி பயிற்றுவிக்கப்படுவதாக ஆதாரத்துடன் கூறினார். திமுக MP கலாநிதி வீராசாமி நடத்தும் பள்ளியில் ஹிந்தி பயிற்றுவிக்கப்படுவதாகவும் அண்ணாமலை குற்றம் சாட்டினார். தமிழ்நாட்டில் பெண் காவலருக்கே பாதுகாப்பு இல்லாத சூழல் ஏற்பட்டுள்ளது என்று அதிமுக முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் குற்றம் சாட்டியுள்ளார். சென்னையில் செய்தியாளர்களை சந்தித்த அவர் இவ்வாறு கூறினார். மேலும் ஹிந்தி மொழியை ஏற்றால்தான் நிதி கொடுப்பேன் என்று சொன்னால் எப்படி என மத்திய அமைச்சருக்கு ஜெயக்குமார் கண்டனம் தெரிவித்தார். தமிழ்நாட்டின் உரிமையை அதிமுக ஒருபோதும் விட்டுக் கொடுக்காது என திட்டவட்டமாக கூறினார். முன்னாள் முதலமைச்சர் OPS ஒரு கொசு எனவும் ஜெயக்குமார் சாடினார். மார்ச் 14 நடப்பாண்டுக்கான நிதிநிலை அறிக்கை தாக்கல் செய்யப்படும் என சபாநாயகர் அப்பாவு தெரிவித்துள்ளார். சென்னை தலைமை செயலகத்தில் செய்தியாளர்களை சந்தித்த அப்பாவு இதனை தெரிவித்தார். திமுக ஆட்சியில் தாக்கல் செய்யப்பட உள்ள இறுதி முழு பட்ஜெட் இது என்பதால் இதை அரசு மிக முக்கிய பட்ஜெட்டாக கருதுகிறது என்றார். எனவே மக்கள் நலன் சார்ந்த புதிய அறிவிப்புகள் போன்ற அம்சங்கள் இந்த பட்ஜெட்டில் இடம்பெறும் என சபாநாயகர் கூறினார். திருமண பந்தத்தை மீறிய உறவு வைத்ததாக குற்றம் சாட்டிய 2 உதவி ஆய்வாளர்களில் பெண் உதவி ஆய்வாளருக்கு மட்டும் தண்டனை விதித்ததை ஏற்றுக்கொள்ள முடியாது என சென்னை உயர்நீதிமன்றம் கடிந்துள்ளது. திருமண பந்தத்தை மீறிய உறவு தொடர்பான வழக்கில் ஆண் உதவி ஆய்வாளர் மீதான குற்றச்சாட்டுகள் நிரூபிக்கப்படவில்லை என்றும் பெண் உதவி ஆய்வாளர் மீதான குற்றச்சாட்டுகள் நிரூபிக்கப்பட்டதாக கூறி 2 ஆண்டுகளுக்கு ஊதிய உயர்வு நிறுத்தி வைக்கப்பட்டது. இதனை எதிர்த்து தொடர்ந்த வழக்கை விசாரித்த நீதிபதிகள் சுப்பிரமணியன், அருள்முருகன் அமர்வு விதிகளை பின்பற்றாமல் நடந்துள்ள விசாரணையை அனுமதிக்க முடியாது என கடிந்து கொண்டதுடன் தனி நீதிபதி உத்தரவை உறுதி செய்து காவல்துறை மேல்முறையீட்டையும் தள்ளுபடி செய்தனர். கத்தார் இந்தியா இடையே இரட்டை வரி விதிப்பு முறையில் மாற்றத்திற்கான ஒப்பந்தம் கையெழுத்தானது. இந்தியா பெண்களுக்கு எதிரான பாலியல் குற்ற சம்பவங்களை கண்டித்து சென்னை வள்ளுவர் கோட்டத்தில் அதிமுக மாணவரணி சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இதில் ஏராளமான அதிமுகவினர் கலந்து கொண்டு கண்களை கட்டிக்கொண்டும் கருப்பு சட்டை அணிந்தும் திமுக அரசுக்கு எதிராக கண்டன கோஷங்களை எழுப்பினர். தமிழகத்தில் பள்ளி மாணவிகள் மற்றும் பெண்கள் மீதான பாலியல் வன்கொடுமை அதிகரித்து வருவதாக ஆர்ப்பாட்டத்தில் குற்றம் சாட்டப்பட்டது. பெண்கள் மீதான பாலியல் குற்றங்கள் குறித்து திமுக மகளிர் வாய் திறக்காதது ஏன் எனவும் அப்போது கேள்வி எழுப்பப்பட்டது.
திமுக ஆட்சியில் சிறுமிகளுக்கு பாதுகாப்பற்ற மாநிலமாக தமிழ்நாடு மாறி வருவது மிகுந்த வேதனைக்குரியது என்று எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார். எக்ஸ் தள பதிவில் இதனை பதிவிட்டுள்ள அவர், கோவை அருகே 17 வயது சிறுமி 7 பேரால் கூட்டு பாலியல் வன்கொடுமைக்கு ஆளானதாக வரும் செய்திகள் அதிர்ச்சியளிப்பதாக தெரிவித்துள்ளார். குற்றம் நடந்த பின் கைது செய்துவிட்டோம் என்று சொல்லும் முதலமைச்சர் குற்றத்தை தடுக்க என்ன செய்தார் என்பதை ஏன் சொல்ல மறுக்கிறார் எனவும் அவர் கேள்வி எழுப்பியுள்ளார். தனக்குத்தானே அப்பா என்று புகழாரம் சூட்டிக் கொள்பவருக்கு இந்த மாணவி மகள் போன்றவர் இல்லையா? இவரின் பாதுகாப்பு பறிபோனதற்கு யார் பொறுப்பு எனவும் அவர் வினவியுள்ளார். எல் முருகனின் கனவு பகல் கனவாக மாறும், தமிழ் கடவுள் முருகர் தங்களோடுதான் உள்ளதாக அமைச்சர் சேகர்பாபு தெரிவித்துள்ளார். சென்னை மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் அருகில் மும்மொழி கொள்கைக்கு எதிராக ஒன்றிய அரசை கண்டித்து திமுக மற்றும் அதன் கூட்டணி கட்சிகள் சார்பில் இன்று மாலை கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற உள்ளது. இந்நிலையில் ஆர்ப்பாட்டம் நடைபெறும் இடத்தில் இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் பி.கே. சேகர்பாபு ஆய்வு செய்தார். அப்போது செய்தியாளர்களிடம் பேசிய அவர், தமிழ் கடவுள் முருகனுக்கு பெருமை சேர்க்கின்ற ஆட்சி இந்த ஆட்சி என்றும், சங்கிகள்தான் திருப்பரங்குன்றம் சம்பவத்தை பெரிதுபடுத்த நினைப்பதாகவும் கூறினார். மேலும் எல் முருகனின் கனவு பகல் கனவாகத்தான் மாறும் என்றும் விமர்சித்தார். தமிழ்நாட்டு மாணவர்களின் கல்வி வாய்ப்பை பறிப்பதுதான் ஒன்றிய அரசின் நோக்கம் என மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் சண்முகம் குற்றம் சாட்டியுள்ளார். சிந்தனை சிற்பி சிங்காரவேலரின் 166வது பிறந்த நாளை ஒட்டி சென்னை பாரிமுனையில் அவரது சிலைக்கு சண்முகம் மலர் தூவி மரியாதை செலுத்தினார். இதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய அவர், மத்திய பாஜக நவீன துரோணாச்சாரியாராக மாறி தமிழ்நாட்டு மாணவர்களின் கல்வி வாய்ப்பை வெட்டி பறிக்க பார்ப்பதாக குற்றம் சாட்டினார். சென்னை ரேஸ் கிளப்பில் உள்ள கோல்ஃப் மைதானத்தில் நீர்நிலை அமைக்க தடை விதிக்க கோரிய வழக்கை சென்னை உயர்நீதிமன்றம் தள்ளுபடி செய்தது. சென்னை ரேஸ் கிளப்பில் உள்ள கோல்ஃப் மைதானத்தில் அரசு சார்பில் குளங்கள் தோண்டும் பணிகள் நடைபெற்று வருகின்றன. இதற்கு தடை விதிக்க கோரி ஜிம்கானா கிளப் சார்பில் வழக்கு தொடரப்பட்டது. இந்த வழக்கை விசாரித்த நீதிபதி பரத சக்கரவர்த்தி, ரேஸ் கிளப்புக்கு குத்தகைக்கு வழங்கிய நிலத்தில் கோல்ஃப் மைதானம் அமைத்துள்ளதால் நிலத்தை அரசு எடுக்கும் முன்பு எந்த நோட்டீஸும் அளிக்க வேண்டிய அவசியம் இல்லை என கூறி வழக்கை தள்ளுபடி செய்தார். தருமபுரி மாவட்டம் பாலக்கோடு வட்டம் வாழைத்தோட்டம் கிராமத்தில் 3 சிறுத்தை புலிகளின் நடமாட்டம் இருப்பதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். தினமும் அந்த பகுதிகளில் உள்ள வீடுகளில் இருக்கும் நாய்களையும் சேவல் புலிகளையும் குறிவைத்து வேட்டையாடி வருவதாக மக்கள் அச்சம் தெரிவித்தனர். இதுகுறித்து வனத்துறை அதிகாரிகளிடம் கேட்டபோது சிறுத்தையை பிடிக்க நடவடிக்கை எடுத்து வருவதாகவும், பொதுமக்கள் அதுவரை வனப்பகுதிக்குள் செல்லவோ கால்நடைகளை மேய்ச்சலுக்கு அழைத்து செல்ல வேண்டாம் என்று கேட்டுக்கொண்டனர். மேலும் வனச்சரக ஊழியர்கள் மூலம் வனப்பகுதியை ஒட்டியுள்ள கிராமங்களுக்கு பாலக்கோடு வனச்சரகர் நடராஜன் தலைமையில் விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டு வருகிறது. ஆட்டோக்களுக்கான புதிய பயண கட்டண நிர்ணயம் செய்து விரைவில் அறிவிக்கப்படும் என போக்குவரத்துத்துறை அமைச்சர் சிவசங்கர் தெரிவித்துள்ளார். சென்னை கிண்டியில் உள்ள போக்குவரத்து ஆணையர் அலுவலகத்தில் ஆட்டோக்களுக்கான புதிய பயண கட்டண நிர்ணயம் தொடர்பாக ஆட்டோ தொழிலாளர்கள் நலச்சங்கத்தினருடன் அமைச்சர் சிவசங்கர் தலைமையில் கலந்தாய்வு கூட்டம் நடைபெற்றது. பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அமைச்சர் சிவசங்கர், ஆட்டோ ஓட்டுநர்களின் கோரிக்கையை ஏற்று புதிய கட்டண உயர்வு குறித்து முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கவனத்திற்கு கொண்டு சென்று விரைவில் அறிவிக்கப்படும் என்றார். பைக் டாக்ஸி ஓட்டுவது உள்ளிட்டவை தொடர்பாகவும் முடிவு எடுக்கப்படும் என்றும் அவர் தெரிவித்தார். வேளாண் துறை நிதிநிலை அறிக்கை தொடர்பாக அமைச்சர் எம்.ஆர்.கே. பன்னீர்செல்வம் தலைமையில் ஆய்வுக் கூட்டம் நடைபெற்றது. தலைமைச் செயலகத்தில் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் வேளாண் துறை செயலாளர் தட்சிணாமூர்த்தி மற்றும் துறை சார்ந்த அதிகாரிகள் இந்த கூட்டத்தில் கலந்து கொண்டனர். 2025-26 ஆண்டு வேளாண் நிதிநிலை அறிக்கை தொடர்பாக இந்த கூட்டத்தில் ஆலோசிக்கப்பட்டது.
சென்னை நுங்கம்பாக்கத்தில் சட்டவிரோதமாக மெத்தபெட்டமைன் போதைப் பொருள் விற்ற 3 பேரை போலீசார் கைது செய்தனர். சென்னை நுங்கம்பாக்கத்தில் மெத்தபெட்டமைன் போதைப் பொருள் விற்பதாக கிடைத்த ரகசிய தகவலின் பேரில் சந்தேகத்திற்கிடமாக நின்றிருந்த 3 இளைஞர்களை போலீசார் பிடித்து விசாரித்தபோது மெத்தபெட்டமைன் வைத்திருந்தது தெரிய வந்தது. விழுப்புரத்தை சேர்ந்த ராம்சந்தர் என்பவர் கிரண்டர் செயலி மூலம் பெங்களூருவில் இருந்து மெத்தபெட்டமைனை வாங்கி அவரது நண்பர்கள் கார்த்திக் ராஜா மற்றும் ஜெக்பர் சாதிக் ஆகியோரிடம் கொடுத்து விற்பனை செய்தது தெரிய வந்தது. புதுச்சேரியில் சிந்தனை சிற்பி சிங்காரவேலரின் பிறந்தநாள் விழா அரசு சார்பில் கொண்டாடப்பட்டது. விழாவினையொட்டி புதுச்சேரி நீதிமன்றம் அருகே உள்ள அவரது சிலைக்கு அரசு சார்பில் முதலமைச்சர் ரங்கசாமி, சபாநாயகர் செல்வம், சட்டமன்ற உறுப்பினர்கள் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். அதேபோல பல்வேறு அரசியல் கட்சியினர் மற்றும் மீனவர் அமைப்பினர் சிங்காரவேலரின் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். சிபிஎஸ்இ பாடத்திட்டத்தின் கீழ் பயிலும் 10 மற்றும் 12ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு ஆண்டுக்கு 2 முறை பொதுத் தேர்வு நடத்த திட்டமிடப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. கடந்த 2023ஆம் ஆண்டு 10 மற்றும் 12ஆம் வகுப்பு சிபிஎஸ்இ மாணவர்களுக்கு பொதுத் தேர்வுகள் ஆண்டுக்கு 2 முறை நடத்தப்படும் என மத்திய கல்வி அமைச்சகம் அறிவித்தது. ஆனால் இது எப்படி சாத்தியம் என குழப்பம் எழுந்த நிலையில் பள்ளி கல்வித்துறை அதிகாரிகளுடன் மத்திய கல்வித்துறை அமைச்சர் தர்மேந்திர பிரதான் இன்று ஆலோசனை நடத்தினார். அப்போது மாணவர்களிடையே தேர்வு தொடர்பான மன அழுத்தத்தை குறைக்க இந்த திட்டம் உதவும் என பிரதான் தெரிவித்த நிலையில் கல்வியாளர்கள் கடும் எதிர்ப்பு தெரிவித்துள்ளனர். நாட்டின் 26வது தலைமை தேர்தல் ஆணையராக ஞானேஷ்குமார் நியமிக்கப்பட்டுள்ளார். உத்தரப்பிரதேச மாநிலம் ஆக்ராவில் 1964ஆம் ஆண்டு ஜனவரி 27ஆம் தேதி பிறந்தவர் ஞானேஷ்குமார். ஐஐடி கான்பூரில் சிவில் பொறியியல் பிடெக் பட்டம் பெற்ற இவர் இந்திய பட்டயநிதி ஆய்வாளர்கள் நிறுவனத்தில் வணிக நீதி படிப்பையும் ஹார்வர்ட் பல்கலைக்கழகத்தில் சுற்றுச்சூழல் பொருளாதாரம் ஆகியவற்றையும் பயின்றிருக்கிறார். அமித்ஷாவுக்கு நெருக்கமாக அறியப்படும் இவர் தலைமை தேர்தல் ஆணையராக நியமிக்கப்பட்டார். நள்ளிரவில் இதற்கான அறிவிப்பு வெளியானது சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. புதிய தலைமை தேர்தல் ஆணையரை தேர்ந்தெடுக்க பிரதமரும் உள்துறை அமைச்சரும் நள்ளிரவில் முடிவெடுத்தது அவமரியாதைக்குரியது என எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி சாடியுள்ளார். ஞானேஷ்குமார் இந்திய தேர்தல் ஆணையத்தின் தலைமை தேர்தல் ஆணையராக நியமனம் செய்யப்பட்ட நிலையில் ராகுல் காந்தி கடும் எதிர்ப்பு தெரிவித்துள்ளார். தேர்தல் ஆணையர் நியமனம் உச்சநீதிமன்ற உத்தரவின் எழுத்து மற்றும் உணர்வை அப்பட்டமாக மீறுவதாகும் என ராகுல் குறிப்பிட்டுள்ளார். கத்தார் இந்தியா இடையே இரட்டை வரி விதிப்பு முறையில் மாற்றத்திற்கான ஒப்பந்தம் கையெழுத்தானது. இந்தியா வந்துள்ள கத்தார் நாட்டின் அதிபர் ஷேக் தமீம் பிரதமர் மோடியும் இன்று சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்தினர். அப்போது இந்தியாவுக்கும் கத்தாருக்கும் இடையே பொருளாதார மற்றும் வர்த்தக உறவுகள் நட்புறவை வலுப்படுத்தும் வகையில் பல்வேறு விவகாரங்கள் தொடர்பாக ஆலோசனைகள் நடத்தப்பட்டன. பின்னர் இரு நாட்டு தலைவர்கள் முன்னிலையில் பல்வேறு ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகின. அதற்கான கோப்புகளை இரு நாட்டு வெளியுறவுத்துறை அமைச்சர்கள் பரிமாறிக்கொண்டனர். மகா கும்பமேளா மரண விழாவாக மாறிவிட்டதாக மம்தா பானர்ஜி ஆவேசமாக தெரிவித்துள்ளார். மேற்கு வங்க சட்டசபை கூட்டத்தில் பேசிய முதலமைச்சர் மம்தா பானர்ஜி மகா கும்பமேளாவை மதிப்பதாகவும் ஆனால் கும்பமேளாவில் சரியான திட்டமிடல் இல்லை என்றும் குற்றம் சாட்டினார். பணக்காரர்கள் விஐபிக்களுக்கு கூடாரங்கள் உள்ளதாகவும் ஏழைகளுக்கு கும்பமேளாவில் எந்த ஏற்பாடுகளும் இல்லை என்றும் அவர் விமர்சித்திருந்தார். ஒரு கும்பமேளாவில் நெரிசல் ஏற்படுவது பொதுவானது என்றும் ஆனால் இதை களைய பாஜக அரசு எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை என கண்டனம் தெரிவித்தார். பீகார் மாநிலம் பாட்னாவில் பட்டப்பகலில் போலீசார் மீது துப்பாக்கிச்சூடு நடத்திய 4 பேர் கைது செய்யப்பட்டனர். பாட்னாவில் உள்ள கான்கார் பகுதியில் இருதரப்பினருக்கும் இடையே மோதல் ஏற்பட்டுள்ளது. இந்த சம்பவம் குறித்து தகவல் அறிந்த போலீசார் சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்தனர்.
அப்போது ராம்லகான் பாதையில் உள்ள கட்டிடத்திற்குள் நுழைந்த ரவுடிகள் காவல்துறையை நோக்கி துப்பாக்கிச் சூடு நடத்தினர். இதனையடுத்து SDF குழுவினர் பதில் தாக்குதல் நடத்தி அதிரடியாக 4 பேரை கைது செய்து தப்பியோடிய மற்றவர்களையும் தேடி வருகின்றனர். தெலுங்கானாவில் ரம்ஜான் காலத்தில் முஸ்லிம்களின் வேலை நேரத்தை குறைத்துள்ளது குறித்து பாஜக விமர்சித்துள்ளது. தெலுங்கானா அரசின் பொது நிர்வாகத்துறை இதுகுறித்து பிறப்பித்த உத்தரவின்படி மார்ச் 2 முதல் மார்ச் 31 வரை அரசு ஊழியர்கள் ரம்ஜான் மாதத்தில் 1 மணி நேரம் முன்னதாகவே வேலையை விட்டு வெளியேற அனுமதிக்கப்படுவார்கள் என அறிவித்துள்ளது. இதுகுறித்து கருத்து வெளியிட்டுள்ள பாஜகவினர் இது முஸ்லிம்களை திருப்திப்படுத்தும் தந்திரம் என்றும் நவராத்திரியில் இந்துக்கள் தங்கள் விரதத்தின் போது அத்தகைய சலுகைகள் எதுவும் வழங்கப்படவில்லை என்றும் விமர்சித்துள்ளனர். அமெரிக்காவிலிருந்து இந்தியர்களை சங்கிலியால் பிணைத்துக் கொண்டு வருவது வெட்கக்கேடானது என மேற்கு வங்க முதல்வர் மம்தா பானர்ஜி குற்றம் சாட்டியுள்ளார். அமெரிக்காவில் சட்டவிரோதமாக குடியேறிய இந்தியர்களின் கை கால்களை சுமார் 48 மணி நேரம் சங்கிலியால் பூட்டி விலங்குகளைப் போல அமெரிக்கா நடத்தியது கண்டிக்கத்தக்கது என மம்தா தெரிவித்தார். இலங்கை அரசுடன் பேச்சுவார்த்தையில் ஈடுபட மத்திய அரசுக்கு அழுத்தம் தரப்படும் என முதல்வர் உறுதியளித்துள்ளதாக மீனவர் சங்க பிரதிநிதிகள் தெரிவித்துள்ளனர். ராமேஸ்வரம், தங்கச்சிமடம் மற்றும் பாம்பன் மீனவர் சங்க பிரதிநிதிகள் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினை தலைமை செயலகத்தில் சந்தித்து பேசினர். இலங்கை கடற்படையால் சேதமடைந்த படகுகளுக்கு முதல்வர் நிவாரணத் தொகை அளித்துள்ளதற்கு நன்றி தெரிவித்தனர். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர்கள் ஆழ்கடல் திட்டத்தில் பெறப்பட்ட வங்கிக் கடன் தள்ளுபடி குறித்து பரிசீலிப்பதாக முதலமைச்சர் தெரிவித்ததாக கூறினர். மத்திய அரசை கண்டித்து வரும் 28ஆம் தேதி வேலைநிறுத்த போராட்டம் நடத்த உள்ளதாகவும் மார்ச் 3ஆம் தேதி பிரதமரை சந்திக்க நேரம் கேட்டுள்ளதாகவும் மீனவர்கள் தெரிவித்தனர். ஜம்மு காஷ்மீரில் உள்ள சோபியான் பகுதிகளில் வைக்கப்பட்டிருந்த கைவினை வெடிகுண்டுகள் பாதுகாப்பு படையினரால் கண்டுபிடிக்கப்பட்டு செயலிழக்கம் செய்யப்பட்டது. சோபியான் மற்றும் புல்வாமா மாவட்டங்களில் பாதுகாப்பு படையினர் ரோந்து பணியில் ஈடுபட்டிருந்தனர். அப்போது ஜெய்னபோரா பகுதியில் உள்ள சித்திரகம் என்ற இடத்தில் சாலைகளில் பயங்கரவாதிகளால் வைக்கப்பட்டிருந்த வெடிகுண்டுகளை அதிகாரிகள் கண்டுபிடித்தனர். இதனையடுத்து வெடிகுண்டு நிபுணர்கள் விரைந்து வந்து அதனை செயலிழக்க வைத்ததால் அப்பகுதியில் பெரும் சேதம் தவிர்க்கப்பட்டது. மத்திய ரயில்வே அமைச்சர் பதவி விலக கோரி டெல்லியில் இளைஞர் காங்கிரஸ் கட்சியினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். டெல்லியில் கடந்த சனிக்கிழமை மாலை பிரயாக்ராஜுக்கு ரயிலில் ஏறுவதற்கு பெரும் கூட்டம் விரைந்தபோது ஏற்பட்ட நெரிசலில் 18 பேர் இறந்தனர், 15 பேர் காயமடைந்தனர். இந்த சம்பவத்திற்கு பொறுப்பேற்று மத்திய ரயில்வே அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் பதவி விலக கோரி டெல்லியில் இளைஞர் காங்கிரஸ் கட்சியினர் போராட்டத்தில் ஈடுபட்டனர். அப்போது மத்திய அரசுக்கு எதிராகவும் ரயில்வே அமைச்சரை கண்டித்தும் முழக்கங்களை எழுப்பினர். ராஜஸ்தான் மாநிலத்தில் தண்ணீர் தொட்டியில் தவறி விழுந்து 3 சிறுமிகள் உயிரிழந்தனர். பிகானேரில் உள்ள அரசு தொடக்கப்பள்ளியில் விளையாடிக் கொண்டிருந்த பிரக்யா, பாரதி மற்றும் ரவினா என்ற மாணவிகள் அருகிலிருந்த 8 அடி ஆழமுள்ள தண்ணீர் தொட்டியில் தவறி விழுந்ததாக கூறப்படுகிறது. நிலையில் உயிரிழந்த 3 உடல்களும் மீட்கப்பட்டு பிரேத பரிசோதனைக்காக மாவட்ட மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்ட நிலையில் விசாரணை நடைபெற்று வருகிறது. கேரள கல்லூரியில் மற்றொரு ராகிங் சம்பவம் அரங்கேறியுள்ளது. அரசு கல்லூரி மாணவர் ஒருவர் சீனியர் மாணவர்களால் மூங்கில் கம்பு மற்றும் பெல்ட்டால் அடித்து துன்புறுத்தப்பட்ட சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. ராகிங் சம்பவத்தின் பின்னணியில் இடதுசாரி மாணவர் அமைப்பான SFI இருப்பதாக பாஜக மாநில தலைவர் கே. சுரேந்திரன் குற்றம் சாட்டினார்.
பஞ்சாப் மாநிலத்தில் பேருந்து கால்வாயில் கவிழ்ந்த விபத்தில் 4 பேர் உயிரிழந்துள்ளனர். பஞ்சாப் மாநிலம் ஃபரித்கோட் மாவட்டத்தில் சாலையில் சென்று கொண்டிருந்த தனியார் பேருந்து ஓட்டுநர் கட்டுப்பாட்டை இழந்து சாலைக்கு அருகே இருந்த கால்வாயில் கவிழ்ந்து விபத்திற்குள்ளானது. இந்த விபத்தில் 4 பேர் பலியாகிய நிலையில் 26 பயணிகள் படுகாயங்களோடு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். மேலும் இந்த விபத்து குறித்து போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். ஆந்திர மாநிலம் விசாகப்பட்டினம் சாலையில் தறிக்கட்டு தாறுமாறாக ஓடிய மணல் லாரி ஒன்று சிறுவர் பூங்காவின் தடுப்புச் சுவரில் மோதி நின்ற காட்சி வைரலாகி வருகிறது. விசாகப்பட்டினத்தில் உள்ள கடற்கரை சாலை வழியாக சென்று கொண்டிருந்த மணல் லாரி ஒன்று திடீரென பிரேக் பிடிக்காததால் சாலையில் தாறுமாறாக ஓடியது. ஓட்டுநரின் கட்டுப்பாட்டை முழுவதுமாக இழந்த அந்த லாரி ஒரு கட்டத்தில் அப்பகுதியில் இருந்த சிறுவர் பூங்காவின் தடுப்புச் சுவற்றை உடைத்துக் கொண்டு உள்ளே புகுந்தது. இதில் லாரி ஓட்டுநர் உள்பட 2 காயம் ஏற்பட்டது. விபத்தின் போது பூங்காவில் யாரும் இல்லாததால் பெரும் விபத்து தவிர்க்கப்பட்டது. உத்தரப்பிரதேச மாநிலம் கும்பமேளாவில் பக்தர்கள் புனித நீராடும் நதிநீர் குளிப்பதற்கு ஏற்றது அல்ல என்று மாசு கட்டுப்பாட்டு வாரியம் அறிவித்துள்ளது. உத்தரப்பிரதேச மாநிலம் பிரயாக்ராஜில் நடைபெற்று வரும் கும்பமேளாவில் பல கோடி பேர் புனித நீராடினர். பல கோடி பேர் புனித நீராடியதால் நதிநீரில் அதிக அளவு மனித கழிவுகள் கலந்துவிட்டன. இந்நிலையில் பொதுமக்கள் பக்தர்கள் குளிப்பதற்கு நதிநீர் ஏற்றது அல்ல என ஒன்றிய கட்டுப்பாட்டு வாரியம் தெரிவித்துள்ளது.